எஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னா மைகல். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோவோட போகலாம். நீங்கள் வந்து காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. ஆல்சோ உங்களால் வந்து பேச முடியாது, உங்களால் வந்து வாய் பேச முடியாது. ஸோ நீங்கள் வந்து சைன் லாங்குவேஜில் தான் பேசுவீங்க. அண்ட் தேயாங் சைட் பார்த்தா தேயாங் வந்து அவங்க அப்பா பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கா. அண்ட் உங்களுக்கு வந்து தேயாங்னா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி தேயாங்க்கும் தான். பட் உங்களுக்கு வந்து தேயாங் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் தேயாங் வந்து உங்களை பார்க்குற விதமே வந்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்ப்பான். சொல்லப்போனால் தேயாங் வந்து ரொம்ப ஒரு கோல்டான கேரக்டர் தான். வீட்டில் யார்கிட்ட அவ்வளோ பேச மாட்டான். பட் உங்ககிட்ட மட்டும் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக தான் பிஹேவ் பண்ணுவான். அண்ட் உங்ககிட்ட மட்டும் கோவமே இது வரைக்கும் அவன் காமிச்சதே கிடையாது. ஸோ இது இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாண்ணா. இப்போ ஒரு ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் டைனிங் ஹாலில் உங்கள் அம்மா அத்தை பாட்டி கூடலாம் உட்காந்து வெஜ்ஜீஸ் கட் பண்ணிவிட்டு சைன் லாங்குவேஜில் பேசிகிட்ருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு கிண்டல் பண்ணி சும்மா அப்படி பேசிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா தான், அண்ணி வயனுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கேன் அண்ணி. என்ன சொல்கிறீங்க அண்ணி? அப்படியா? யார் மாப்பிள்ளை? எந்த ஊர்? அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கு உங்கள் அம்மா, பையன் அப்ராடில் செட்டில் ஆக போகிறானா, வேலை இப்போ தான் கிடச்சிதான் அண்ணி. ஸோ பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான். இந்த மாதிரி சொன்ன என் பொண்ணுக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அவனுக்கான ஃபோட்டோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அண்ணி, அதனால் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, கேட்காம ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்கள் அத்தையும் அதுக்கு வந்து சந்தோஷம் நீ ஆமாம் எப்போ வராங்க? நாளைக்கு காலையில் வர்றதா சொல்லியிருக்காங்க நீ. சரி அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து என்னங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வயன் உனக்கு ஓகேவா வயன்? நீங்கள் வந்து ஆக்ஷனில் ஓகேங்கிற மாதிரி காமிக்கிறீங்க. அவங்களும் சிரிச்சிட்ருக்காங்க. இப்படி நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது, வயன் 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 என் வேலை பார்த்தியா வயன் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்களும் வந்து அப்படியே குடு குடு குடுன்னு ஓட்டுறீங்க அந்த சவுண்டு வந்த இடத்த நோக்கி. இங்கே கீழே உங்கள் அத்தை அம்மா பாட்டிலாம் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ உங்கள் அத்தை தான், தேயாங் மட்டும் ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோயேன், வயனை நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் தேயாங்க்கு. ஆனால் அவன் தான் கல்யாணமே வேணான்னு இருக்கானே, என்னத்த சொல்ல அப்படின்னு அவங்க அத்தை புலம்பிகிட்ருக்காங்க. அதுக்கு உங்கள் அம்மா, எனக்கும் அதுதான் நீ ஆசை, தேயாங்கே வயனை கட்டி வச்சுட்டா நானும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பேன், அதுதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் பாட்டி, ஆனால் எனக்கு என்னவோ தேயாங்க்கு வயனை கட்டி வைக்கணும்னு நம்ம ஒரு தடவை பேசணுன்னா தேயாங் ஒத்துப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் அத்தை, ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தேயாங் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் மூஞ்ச காமிச்சாலும் வயன்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக தானே நடந்துக்கிறான், எனக்கு என்னவோ தேயாங்க்கு வயனை பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு 3 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ இங்கே வந்திருப்பீங்களே, உங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே அந்த டோரை நாக் பண்ணுறீங்க. அப்போ நாக் பண்ணும்போது டோர் ஓப்பன் ஆகுது. வயன் என் வேலட் பார்த்தியா அப்படின்னு தேயாங் தான் உங்களை கேட்குறான். நீங்களும் வந்து ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. எங்கே வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்களும் நீங்கள் வச்ச இடத்துலேருந்து போய் எடுத்து அது கொடுக்குறீங்க. ஆமாம் எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அதுக்கு அவனும் ஒரு சின்ன ஸ்மைல் பட்டு சரி அப்படின்னு. ஆக்சுவலி இதில் வந்து தேயாங்க்கு வந்து நீங்கள் வந்து அவனோட பொருள் எடுத்து தொட்டாலும் கோவம் வராது, நீங்கள் என்ன பண்ணாலும் அவனுக்கு கோவம் வராது, உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே அவன் கொடுப்பான், அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அவன் சிரித்தோடனே நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு திரும்பும்போது வயன் நீங்கள் என்னங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சாப்பிட்டியா? இதுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறீங்க. சரி என்ன ஜாப்லாம் செய்கிறியா இல்லை பிளான் இருக்கா வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் அதுக்கு சொல்கிறீங்க சைன் லாங்குவேஜ்லேயே லைக் இந்த மாதிரி நான் இப்போ தானே காலேஜ் முடித்தேன், கொஞ்சம் டேஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு சரி ஓகே நீ கீழே போ அப்படின்னு சொல்லிடுறான். நீங்களும் சரின்ற மாதிரி வந்துடுறீங்க. அப்படி தானே அன்றைக்கி டே போயிருக்கோம். அன்றைக்கி நைட் டின்னர். அப்போ எல்லோரும் டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கீங்க ஃபேமிலியாக. தேயாங் அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பாட்டின்னு எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா தான், நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்றாரு. அப்போ எல்லோரும் என்னங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நான் வயனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அந்த பையன் நம்ம கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். அவனுக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்.
அவங்க வீட்டில் பேசி நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ நாளைக்கு 9 மணிக்கு பையனை பொண்ணு பார்க்க வருவாங்க. ஸோ எல்லோரும் வந்து ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் அப்பா. அதுக்கு வந்து எல்லோரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாப்பிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இப்போது அப்படியே தானே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து உங்களை அழகாக ப்ரிட்டியாக ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. ஒரு ஒயிட் saree, உங்கள் ப்ளவுஸில் வந்து நிறையா ஒர்க்ஸ்லாம் கிளாஸ் பீசஸ் மாதிரி வச்சு ஒர்க்ஸ்லாம் பண்ண மாதிரி ஒரு ப்ளவுஸ். ரொம்ப அழகாக இருக்கீங்க, ப்ரிட்டியாக ஃப்ரீ ஹேரில் சட்டில்டாக ஒரு மேக்கப் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஆல்சோ இன்றைக்கி சண்டே தான், அதனால் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் தேயா. ஸோ நீங்கள் ரெடியாகி உக்காந்துருக்கீங்க. அப்போ கீழே ஒரே சவுண்டு கேட்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு புரியுது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு. அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறீங்க உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி. பார்த்தா கீழே ஒரே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சோடனே நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து பொண்ணை கூப்பிடுங்க பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அம்மா தான் வராங்க உங்களை கூப்பிட. நீங்களும் அழகாக அந்த டீ கப் எடுத்துகிட்டு வரீங்க கீழே. அப்படியே வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கீங்க. நீங்கள் இன்னும் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை, ஓகே. பட் மாப்பிள்ளை வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, ஓகேவா. அப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது மாப்பிள்ளைக்கு கொடுக்கும்போது தான் நீங்கள் அவர் ஃபேஸை லைட்டாக லைக் ஒரு தடவை ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறீங்க. மாப்பிள்ளை பார்த்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போய் ஓரமாக நின்றுடுறீங்க. அப்போது மாப்பிள்ளையோட அம்மா தான் உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து சைன் லாங்குவேஜ்லேயே வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாங்க. என்னடா அந்த பொண்ணு பேர் கேட்டால் வாயில் ஏதோ ஆக்ஷன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த பையன் சொல்கிறான், அம்மா அவளுக்கு பேச வராதுமா. என்ன, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன இப்போ வந்து இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு உங்கள் அம்மா கத்துறாங்க. அம்மா கத்தாதம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்மா, பேச வரலன்னா என்னம்மா, அதான் ஆக்ஷன் பண்ணுறாளம்மா, அப்புறம் என்னம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்த்து கேட்குறாங்க, அம்மா உனக்கு பேச வராதாம்மா, நீ ஊமையா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தான் தேயாங்கும் இருந்திருப்பான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இந்த ஊமையா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை. அப்படியே கையை முறுக்கிட்டு அவன் எந்திரிக்கலான்னு போகும்போது நீங்கள் தான் பக்கத்தில் நின்றுருப்பீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிற்க வைக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், ஏங்க முன்னாடி உங்கள் பையன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா, இதெல்லாம் தெரிஞ்சு தானே உங்கள் பையன் என் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தீங்க, இப்போ என்னென்னா இப்படி வந்து கத்துறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் அப்பாவும் அப்படி தான் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க, எனக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் நான் வந்தேங்க, ஆனால் பொண்ணுக்கு பேச தெரியாது ஊமன்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுறாங்க மூஞ்சில் அடித்த மாதிரி. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி கண்ணெல்லாம் கலங்கி எப்படி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தேவைதான், போதும் நிறுத்துறீங்களா, தெரியாதுன்னு வந்துட்டீங்க, இப்போ எதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க, இப்போ பேசுகிறனால என்ன நடக்க போகுது, தான் தெரிஞ்சிடுச்சுல, பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே, அது என்ன சும்மா வந்து ஊமன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு கிளம்புங்க, இப்போ யாரும் இங்கே பொண்ணை தரதான் நாங்கள் சொல்லலை, கிளம்புங்க அப்படின்னு தேயான் கத்திடுறான் செம்மையாக. உங்கள் அப்பாவுக்கும் செம்மக்கும் வந்திருக்கும், அவரே கத்தலான்னு தான் இருந்திருப்பார், அதுக்குள்ளே தேயாங்கே கத்தணும்னு அவர் அமைதியாயிட்டார். அவங்க வந்து, என்னங்க பொண்ணு பார்க்க வந்தால் ஒரு மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுறீங்க, இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அதுக்கு தேன், பொண்ணு பார்க்க வந்துட்டு அது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அந்த பொண்ணை நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு தேயாங்க கேட்குறான். அப்படியே மாற்றி ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. தேயாங்க அப்பா தான் தேயாங்க அமைதிப்படுத்திட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் சரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, நீங்கள் தெரியாமல் வந்துட்டீங்க, இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல, இப்போ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கிளம்பி போகலாம், நாங்கள் எதுவும் சொல்லலை, அதுக்காக எங்கள் வீட்டு பொண்ணு ஊமையா அப்படி இப்படின்னு எங்கள் முன்னாடியே கேட்குறதுனா என்னால் ஒத்துக்க முடியாதுங்க, மன்னிச்சிருங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு தேங்கப்பா. அவங்களும் வந்து தொலை, உங்களால் எனக்கு எப்போவுமே அசிங்கம் தண்டா அப்படின்னு அவங்க பிள்ளைய திட்டிகிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பையன் உங்களே திரும்பி பார்த்துட்டு போகிறான். உங்களுக்கு ரொம்ப அழுக வருது, நீங்கள் டக்குன்னு ரூம்குள்ளே போய் டோர் சாத்திக்கிறீங்க. தேங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி போகிறத பார்த்து. உங்கள் அம்மாக்கெல்லாம் செம்மையாக அழுக வருது. எல்லாரும் அப்படியே உடஞ்சி போய் அந்த ஹால்லேயே உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் டைம் தான். தேயாங் அவன் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே ஹாலில் உட்காந்துட்ருக்கான்.
அப்போ உங்கள் அம்மா தான் வயன் 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 கீழே வாயன் கொஞ்சம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உங்ககிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. மறுபடியும் கூப்பிட்றாங்க, அப்போவும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ உங்கள் அத்தை தான் இருங்க நீ நான் போய் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை தான் வராங்க மேலே உங்கள் ரூமுக்கு. வந்து ரூம் டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் திறக்கவே இல்லை. ரொம்ப அவங்க ஃபோர்ஸாக ஒரு இதில் நாக் பண்ணும்போது டோர் ஓப்பன் ஆகுது. என்ன டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. வயன் 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 ரெஸ்ட் ரூமில் இருக்கியா அப்படின்னு ரெஸ்ட் ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வந்து. ஆனால் நீங்கள் எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அண்ணி 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 வயன் நீங்கள் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறீங்க? இல்லை அவள் ரூமில் தானே இருந்தா, நான் மத்தியானம் பார்க்கும்போது கூட தூங்கிட்டு தானே இருந்தா, ஒரு வேளை டெரஸ் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க உங்கள் அம்மா. தேயாவுக்குமே இதெல்லாம் நல்லா தான் கேட்குது. அவனும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியெலாம் வந்து செக் பண்ணி பார்க்குறான். எங்கேயுமே நீங்கள் இல்லை. அப்போ தான் அவன் நோட் பண்ணுறான் அவங்க ஸ்லிப்பர் வெளியே இல்லை. அப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் எங்கேயோ வெளில தான் போயிருக்கீங்க அப்படிங்கிறது. அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவனோட வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நான் போகிறான். எங்கெங்கேயோ தேடி பார்க்குறான். அவனுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அவன் ரொம்ப பயப்படுறான். உங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ, காலையில் அப்படி வேற நடந்துச்சுல, அந்த கஷ்டத்தில் இருப்பீங்களோன்னு வேற அவன் இருக்கான். அப்படியே போய் தேடுறான். அவனால ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே முடியல. ஒரு மரத்துக்கு கீழே நின்று அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்போ தான் அவன் நல்லா யோசித்து பார்க்குறான் நீங்கள் எங்கெல்லாம் போவீங்கன்னு. அப்படி யோசிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு பார்க் ஞாபகம் வருது. எப்போவுமே நீங்களும் அவங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பார்க் தான் போவீங்க. அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னன்னாலும் அங்கே தான் போய் உட்காந்து அழுவீங்க. ஹாப்பியாக இருந்தாலும் அங்கே தான் போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. அது தேயாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சின்ன வயசுலலாம் தேயாங்க உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவான். நீங்களும் அவன்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இப்போ தேயாங்க கடகடன்னு அந்த இடத்துக்கு தான் வரான். அந்த வண்டியிலேருந்து இறங்கி வந்து தேடுறான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. அப்போ நீங்கள் தான் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கீங்க. எதுவுமே யோசிக்கலை. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு காதில் ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க அந்த பெஞ்சில். பக்கத்தில் யார் இருக்கா, யார் போகிறா வரா எதையுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு ஹெட்செட் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு. அப்போ தேயாங்க ஸ்லோவாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். உங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் பாட்டு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ வந்து தேயாங்க உங்களை எதுவும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களோ அப்போ வந்து அவன் லைட்டாக உங்களோட ஒரு சைடு ஹெட்செட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி அவனோட காதில் வச்சுக்கிறான். அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது யாரோ வந்திருக்காங்கன்றது. நீங்கள் வந்து ஐஸை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி யாருங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ தேயாங்க தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் தேயாங்க பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் சொல்லலை, அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. அவனும் அந்த சாங்கை உங்க கூட சேர்ந்து கேட்குறான். இப்படி தான் நீங்கள் சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றா சாங்லாம் கேட்பீங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவனுக்கு அந்த டேஸ்லாம் ஞாபகம் வருது. அப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இந்த சாங்கும் ஓடி முடியுது. அப்போ நீங்கள் தேயாங்க வந்து இங்கேயா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், நீ வீட்டில் ஏன் சொல்லாமல் வந்த? வீட்டில் எல்லோரும் ஒன்றா தான் காணும் தேடிட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து எதுவுமே அதை கேன்சல் பண்ணல. அப்படியே கீழே தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஒன்று தான் வயன் சொல்லி ஏன் சொல்லாமல் வந்த? உனக்கு எதனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணால, ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்க தனியாக அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து இல்லை எனக்கு தனியாக உட்காரணும் போல் இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. அதுக்கு வந்து எனக்கு புரியுது வயன், மார்னிங் நடந்தது உனக்கு எவ்வளோ ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் அதுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ணுற? அவங்க அம்மாவுக்கு தான் உன்னை மாதிரி ஒரு அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோன்றது ஃபீலிங் இருக்கணும். நீ ஏன் அதை நினச்சி ஃபீல் பண்ணுற? அவங்க ஊமன்னு சொல்லிடுறதுனால நீ வந்து ஊமையாகிட மாட்டேன். இப்போ ஊமனால அதில் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை வயன். உனக்கு வந்து நல்லா நடக்க முடியும், உன்னால் நல்லா பேச முடியும், உன்னால் வாய் தந்து தான் பேச முடியாது. மற்றபடி உன்னோட தாட்ஸ் அது எங்களால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல நீ பண்ணுற ஆக்ஷன் வச்சு. அப்புறம் நீ ஃபீல் பண்ணுற? உன்னோட ப்ளஸ் மட்டும் நீ பாரு பையன், உன்னோட மைனஸ்லாம் நீ ஏன் பார்க்குற? நாங்கள் உன்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கோம்ல, உன்னை அந்த மாதிரியே நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். யாரோ ஒரு தேர்ட் பர்சன் உன்னை அப்படி ட்ரீட் பண்ணதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணுறது கரெக்டாக வயன் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, என்ன சொல்லணும்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணி சொல்கிறீங்க, எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை, என்னெல்லாம் யார் மேரேஜ் பண்ணிப்பான், எனக்கு வேணாம் மேரேஜ், வீட்டில் பேசுகிறியா, எனக்குலாம் எப்போவுமே ஆகாது மேரேஜ், எனக்கும் மற்றவங்கள மாதிரி மேரேஜ் பண்ணி பேபிஸாக வச்சுக்கணும்னு ஆசை தான், ஆனால் அது எனக்கு நடக்காது,
வேணான்னு சொல்கிறியா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டு. அப்போ வந்து தேன் உங்களே தான் பார்க்குறான். ஏன் உனக்கு ஏன் மேரேஜ் ஆகாது? அப்படியே உன்னை யாரும் மேரேஜ் பண்ணிக்கலனாலும் நான் பண்ணிக்கிறேன். நான் யார் உனக்கு மாமா தானே, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். அந்த பண்ணாட தான் உன்னை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் உன்னை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நீங்கள் அப்படியே தேங்க ஷாக்காக பார்க்குறீங்க கண்ணு டீயர்ஸோட. அவன் வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னு அவனுக்கு புரியுது. அவன் அப்படியே வந்து ஜென்டலாக ஒரு ஹக் தரான். நீங்கள் அவன் ஹக் பண்ணணுன்னு ரொம்ப அழுகிறீங்க. அவன் அவங்கள ஒன்றும் இல்லை பாரு, இங்கே பாருமா, ஒன்றும் இல்லை, ஓகே நான் இருக்கேன் பார்த்துக்கலாம், ஓகே ஒன்றும் இல்லைன்னு உங்கள் ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே தான்டா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. தேவையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு. இப்போது அப்படியே வீட்டுக்கு தான் உங்களை பைக்கில் அழைச்சிட்டு வரான். நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே உங்கள் அம்மா வயன் எங்கேயே போய் தொலைஞ்ச, உனக்கு காணும் எங்கே நானும் அப்பா எல்லாம் தேடிட்டுருந்தோம் தெரியுமா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், எதுக்கு அப்படி போன நீ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. நீங்களும் சேர்ந்து அழுகுறீங்க. அப்போ உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, அவரும் உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. நீங்கள் உங்கள் அப்பாட்ட போய் சாரி அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. உங்கள் அப்பா தலையில் கை வச்சு பரவாயில்லம்மா இருக்கட்டும்மா, என் தப்பு தான்ம்மா, நான் யார் அந்த பையன் என்ன ஏது கொஞ்சம் விசாரிக்காமல் நான் கூப்பிட்டுட்டேம்மா, சாரிம்மா அப்பாவை மன்னிச்சிடுவேன் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்களும் அப்படிலாம் இல்லைப்பா பரவாயில்ல அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அன்றைக்கிட்டே போயிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லோரும் டைனிங்கில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ தேம்மா பா உங்கள் 2 பேர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் சொல்லு தேம் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. இனிமேல் வயனுக்கு அலைன்ஸ்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏன்ப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த வேணாம், அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் நம்ம வீட்டு பொண்ணத்தை இப்படி கஷ்டப்படுறதுலாம் என்னால் சுத்தமாக பார்க்க முடியல, அதுவும் வயனுங்கிறப்ப என்னால் சுத்தமாக முடியலத்த அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு உங்கள் அப்பா, அதுக்காக நம்மளே வச்சுருக்க முடியுமாப்பா, அவள் பொம்பளை பிள்ளைல நம்ம கட்டி தானே கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அதுக்கு தேன் அப்படி நீங்கள் கட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னா வயனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன் நான் அவனுக்கு மாமா தானே, என்ன ஒரு வார்த்தை கேட்டிங்களா அப்படின்னு தேன் கேட்குறான். அவங்க எல்லாருக்கும் படு ஷாக்கு, அந்த கிழவிக்கெலாம் சரியான ஷாக்கு. என்னது யார் பேராண்டி அப்படி பேசுகிறான் அப்படின்னு எல்லாருக்கும் மொரட்டு ஷாக்கு. என்னடா தேங்க அப்படி பேசுகிறான் அப்படின்னு நீங்களுமே செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்போ தான் பன்னு தூக்கி வாயில் வச்சுருப்பீங்க. அவன் சொன்னதில் வாயில் பன்னு போய் ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்க, அப்படி பார்த்துட்ருக்கீங்க அவனவே. அவனும் உங்களை பார்த்து வயன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். நேராக உங்கள் கண்ணை பார்த்தே கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க அவனை. அப்போது உங்கள் அப்பா தான், தேயா நீ நல்லா யோசிச்சு தான் பேசுகிறியா, நீ கல்யாணம்லாம் பிடிக்கல வேணாம் அப்படி இப்படி நீ சொன்னனால தானே நான் வெளியே அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன், இப்போ நீயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற, எதனால் இந்த முடிவு, எல்லோரும் இப்படி பண்ணுறாங்கன்றதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்றியா, இல்லை நீ பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. இல்லை மாமா, எனக்கு வந்து வயனை ரொம்பவே பிடிக்கும், அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொருத்தவங்க வந்து வயனை இப்படி பேசுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கஷ்டமோ நஷ்டமோ நான் அவளை நானே வச்சு நல்லா பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வேணாம், அதுவும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணால் அவளும் உங்கள் கூடவே இருப்பாள், அதுதான் நல்லதும் கூட, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஸோ மேரேஜ்க்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு ஏஞ்சி போயிடுறான். இங்கே எல்லாருக்கும் என்னடா நான் காண்பது கனவா இல்லை நிஜமான்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே தான்டா உங்கள் வீட்டில் ஒரே சந்தோஷம், என் பொண்ணு கல்யாணம் ஆகுது உங்கள் அப்பா அம்மான்னு எல்லோரும் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் உங்கள் ரிலேஷன்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி தேன் ஒத்துக்கிட்டான், தேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், அப்படி இப்படின்னு ஒரே சந்தோஷம். ஸோ கடன்னு அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க மனசில், எப்படி தேன் மாமா ஒத்துக்கிட்டாரு, எனக்கு தெரியும் மாமாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு, ஆனால் நான் வச்சுருக்க அதே ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட இல்லைன்றதும் எனக்கு தெரியும், பட் எதனால் மாமா அவர் லைஃபே நமக்காக தராரு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்ல, தேங்காயில் ஃபீலிங்ஸும் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு அது ஹாப்பி தான். ஸோ அப்படியே தான்டா 1 வீக் ஆகியிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட், ஸோ பெருசாக வைக்கிறாங்க. நீங்கள் செம்ம அழகாக ஒயிட் கலரில் ஒரு லெஹங்கா போட்டிருக்கீங்க, ஒரு ஃப்ரீ ஹேர், ஒரு ஒயிட் கலர் இயரிங்ஸ், ஒரு சின்னதாக ஒரு செயின், அழகாக பேங்கிள்ஸ் கோல்டுஸ்ன்னு போட்டு சூப்பராக இருக்கீங்க பார்க்கவே. இப்போ வந்து தேங்க தான் கீழே நின்றுட்டுருக்கான்.
இப்போ வந்து பொண்ணை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழகாக வரீங்க. உங்கள் கொலுசு சவுண்டு கேட்டு தேயாவும் திரும்பி பார்க்குறான். பார்க்கவே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. தேயாவுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களை அந்த இதில் பார்க்கும்போது. இவ்வளோ நாள் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப குட்டி பண்ணால் தெரிஞ்சுருப்பீங்க. எனக்கு இந்த லெஹங்கா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப ப்ரிட்டியாக தெரியுறீங்க அவங்க கண்ணுக்கு. அவனு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படி ஸ்லோவாக இறங்கி வந்து தேயாங்கிட்ட வந்து நிற்கிறீங்க. அப்போ தேயாங்க உங்களை பார்த்து வயன் அப்படின்றான். நீங்கள் வந்து என்னங்கிற மாதிரி கேட்குறீங்க. யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு கீழே குனிஞ்சிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது தேயாங்க இதை சொல்கிறப்போ. அப்போ வந்து தேயாங் பக்கத்தில் ஜிமின் தான் நின்றுட்டுருக்கான். ஜிமின் தான் தேயாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ ஜிமின் தேயாங்க காட்டுறாங்க. என்ன மச்சான் கல்யாணமே வேணான்னா இப்போ என்னென்னா யூ ஆர் லுக்கிங் கோர்ச்சியஸ்ன்ற மாமா பொண்ணை பார்த்து அப்படின்னு கேட்குறான். மூத்திரியா தேவலாம் பேசாதரா அமைதியாடுறா ஜிமினா அப்படின்னு தேயாங்க கத்துறான். அவன் காதுகிட்ட போய் இல்லை மச்சான் சொல்கிறேன். நேற்று மத்தியானம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன் நல்லா சிங்கிள் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏதோ ஓலாலாம் விட்டுட்டு இருந்தியே அதான் கேட்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். தேயாங்க சிரிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படி தானே மாற்றி ரிங்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தேயாங்க அப்பா அம்மாவுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. அப்படியே அந்த என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. இப்போது 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 1 வீக்கும் தேயாங்க வந்து உங்களை லைட்டாக சைட் அடிக்குது. இப்போ நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னா லைட்டாக ஒரு சைட்லாம் அடிப்போம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்கே தெரியாமல் அவன் சைட் அடிச்சுட்டு தான் இருக்கான். இந்த 1 வீக்கில் அவனுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். இப்போது இன்றைக்கி வந்து ஃபைனலாக அந்த மேரேஜ் டேவும் வருது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் தேயாங்க தான் உட்காந்துட்ருக்கான். சூப்பராக இருக்கீங்க 2 பேருமே. இப்போ வந்து ஐயர் வந்து அந்த ஓமகுண்டத்தில் போடுவாங்கள்ல அதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் பண்ணி தாலி எடுத்துக்கிட்டு கட்ட சொல்கிறாங்க. இப்போ தேயாங்க தான் உங்களை பார்த்து நான் கட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் வந்து ஐஸில் டீயர்ஸோட அப்படி சொல்லி தலையாட்டுறீங்க. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஜிம்மியில் என் மச்சான் கமிட் ஆகிட்டான், என் மச்சான் கல்யாணம் ஆகிடுச்சு, என் மச்சான் ட்ரீட்டு கொடுப்பான் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஜிம்மி நாங்கள் ஒரு அலப்பறையாக பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் அதை பார்த்து சிரிச்சுட்டே அந்த அச்சதை போடுறாங்க. உங்களுக்கு அப்படியே தாலியும் தேயாங்க கட்டுறான். 3 முடிச்சுமே அவன் தான் போடுறேன்னு சொல்லி போட்டிருப்பான். ஸோ ஃபைனலாக மேரேஜும் ஓவர் ஆயிடுச்சு. இப்போல்லாம் உங்கள் வீட்டில் வந்து சோஃபாவில் செம்ம டயர்டில் உட்காந்துருக்கீங்க. உட்காந்தோடனே இப்போ வந்து உங்கள் அம்மா தான் வயன் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் என்னங்கிற மாதிரி போகிறீங்க. அப்போது அந்த சைடு ஜிம்மின் வந்து ஏய் தேயாங் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி தேயாங்கே இழுத்துடுறாங்க. 2 பேரும் ஒன்றும் புரியாமல் தான் போகிறாங்க. இன்றைக்கி வெட்டிங் நைட்டில் அதனால் ரெடி பண்ணுறதுக்காக உங்கள் 2 பேரையும் கூப்பிட்ருப்பாங்க. இப்போது வந்து 2 பேரையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு க்ரீன் வித் கோல்டு பார்டரில் ஒரு காட்டன் சாரீ மாதிரி கட்டி அழகாக ஹேர்லாம் பண்ணி குட்டியாக ஜிமிக்கி கம்மல் கையில் வளையல் குட்டி போட்டு வெளியே அந்த மஞ்சள் தாலி தெரிகிற மாதிரி உங்களை அனுப்புகிறாங்க. உள்ளே ஆல்ரெடி தேயாங்க உட்காந்துட்ருக்கான். அப்போ நீங்களும் வரீங்க, நாக் பண்ணுறீங்க. அதுக்கு தேயாங் வயன் வா வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி வந்துட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு போய் தேயாங் கிட்ட கொடுக்குறீங்க. தேயாங் பார்த்துட்டு வயன் எனக்கு மில்க் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். தெரியும் அம்மா, அதுக்கு தான் அம்மா இதில் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டு அந்த ஜூஸ் வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு உங்களுக்கும் ஒரு கிளாஸில் கொடுத்துருப்பான். நீங்களும் குடிக்கிறீங்க. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. 2 பேருக்குமே ரொம்ப நர்வஸாக இருக்குது. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. அப்போது தேயாங்க தான் ஃபஸ்ட்டு பேசுகிறான். வயன் இந்த மேரேஜில் உனக்கு ஹாப்பி தானே? அப்போ நீங்கள் வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் நான் வந்து மேரேஜ் எதுவும் வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். எனக்கு அந்த தாட் எதுவுமே இல்லாமல் தான் வயன் இருந்தேன். பட் உன்னை அந்த மாதிரி ஒருத்தவங்க பேசும்போது என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது என்னன்னே தெரில. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஃபீலிங்க்கு பேர் லவ் அப்படின்றது எனக்கு இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இந்த என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் எனக்கே தெரியாமல் உன்னை எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ எனக்கு அவ்வளோ உன்னை பிடிச்சிருக்கு இப்போது. இதுக்கு முன்னாடியும் பிடிக்கும், பட் இப்போது என்னன்னு தெரில, இந்த ஃபீல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு கீழே குனிகிறீங்க. அப்போ தேவை சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கலாம். 1 வீக் கொஞ்சம் செட் ஆகி கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் நம்ம
லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி யோசிக்கிறேன். உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அதுக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. அவனும் சிரிச்சுட்டு அப்புறம் 2 பேரும் நிறையா பேசுகிறீங்க. பேசிவிட்டு அப்படியே தான் அன்றைக்கி தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் காஃபிலாம் போட்டு போய் தேயாங்க கொடுப்பீங்க. கொடுத்துட்டு அப்புறம் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் எப்போது நீங்கள் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்க அப்படி தான் இருப்பீங்க. அண்ட் நைட்டு தேயாங்க வந்தோடனே நிறைய ஷேர்லாம் பண்ணி பேசுவீங்க. அப்படி தான் இன்றைக்கி அந்த 1 வீக் டைம் கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு நாளில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க நைட்டு. இப்போ தேயாங்க வந்து லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். வந்து ரூம் டோரை நாக் பண்ணுறான். நீங்களும் திறக்கிறீங்க. தேயாங்க தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் வாங்கன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்க. அவனும் வந்து சைலண்ட்டாக பெட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து அவனுக்கு போய் ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரலாம் அப்படி கீழே போய் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்து தேயாங்கிட்ட நீட்டுறீங்க கூடிங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது தேயாங் வயன் அப்படின்றா. நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? உனக்கு என்ன உண்மையாகவே அவ்வளோ பிடிக்குமா வயன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் புரியாமல் என்னங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ அவன் பேக்லேருந்து ஒரு டைரி எடுக்கிறான். அந்த டைரி பார்த்தோன்னே உங்கள் ஐஸ்லாம் ரொம்ப வைடாகுது. அது என்ன டைரினா, உங்களால் வந்து பேச முடியாதனால உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த டைரியில் தான் எழுதி வச்சுருப்பீங்க. அந்த டைரி உங்கள் ரூம்லேருந்து அவன் தான் எடுத்திருக்கான் எப்பயோ. இப்போ அந்த டைரி ஃபுல்லாக படிச்சுட்டான் போல். அதில் நீங்கள் வந்து தேயாங்க எவ்வளோ பிடிக்கும், தேயாங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், தேயாங்க இன்றைக்கி என்ன பண்ணால், தேயாங்க இன்றைக்கி என்ன போட்டிருக்கான், ட்ரெஸ்ஸு ஷூன்னு எல்லாமே அதில் இன்ச் பை இன்ச் எழுதி வச்சுருக்கீங்க. அது எல்லாமே அவன் படிச்சிருப்பான். அவனுக்கு வந்து என்னடா இந்த பொண்ணு நம்மளை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா, ஆனால் நம்ம அதுக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே அப்படிங்கிற அந்த இதில் தான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் சரக்கு அடிச்சுட்டு வந்திருப்பான். இப்போ அவன் கண்ணிலலாம் டீயர்ஸாக இருக்குது. நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஐம் சாரி வயன் அப்படின்றான். நீங்கள் வந்து எதுக்குன்னு கேட்கல. நீ என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருந்துருக்க, ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் அது தெரியாமே இருந்துட்டேனே வயன். ஐம் சாரி வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் அந்த ஜூஸ் கொடுக்கும்போது, அந்த ஜூஸ் வாங்கும்போது உங்கள் கையும் சேர்த்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அந்த ஜூஸை ஓரமாக வச்சுட்டு இப்போ உங்களை கையை பிடிச்சிட்டு தான் அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். நீங்களும் ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடா அவன் பண்ணுறான், போதையில் தான் பண்ணுறானாங்கிற மாதிரி. நீங்கள் முழிச்சு பார்க்கறத பார்த்து அவன் சொல்கிறான், என்னடா அவன் கையை பிடிச்சி வைக்கிறான், போதையில் இருப்பான்னு நினைக்கிறேன் அவன். அப்படிலாம் இல்லை, நான் என்ன தான் போதையாக இருந்தாலும் என்ன தான் குடித்தாலும் நான் ஸ்டெடியாக தான் வயன் இருப்பேன். ஐம் சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக கிட்ட கிஸ் பண்ணுறதுக்கு வரான். அப்படி தான் உங்களை இப்போ கேப்சர் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் டீப்பராக போகுது. அப்படியே 2 பேரும் பெட்லேயே ஆகுறீங்க. தேவையான அவங்க மேலே ஓவராகி அப்படியே உங்கள் சீக்ஸ், நோஸ், லிப்ஸ், லிங்ஸ்ன்னு அப்படியே குட்டி பைட் பண்ணி கிஸ் பண்ணி சக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு வந்து மூவ் ஆன் பண்ண முடியல. பிகாஸ் உங்களால் பேச முடியாதனால சவுண்ட் உங்களுக்கு வரல. பட் ஸ்டில் அவங்க ஹேரை நீங்கள் போட்டு செம்மையாக கிராப் பண்ணுறீங்க. அதுலேயே ஹி கேன் ஃபீல். அதனால வந்து அவனும் இன்னும் ப்ரெஷர் தரான் அவங்களுக்கு. ஸோ அப்படியே ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கீஸ்லாம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரிமூவ் பண்ணி அவனும் ரிமூவ் பண்ணியிருப்பான். இப்போ தான் அவங்கள பார்க்குறான். பார்த்துட்டு நான் இன்செர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் பார்க்குறீங்க. அப்போ அவன் வலிக்காதவன், என்றைக்குமே நான் உனக்கு பெயின் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்செர்ட் பண்ணியிருப்பான். உங்களுக்கு வலிக்குது. அவன் ஷோல்டரை போட்டு செம்மையாக கிராப் பண்ணுறீங்க. அவன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறான். அப்படியே அந்த செக்ஷன் முடிஞ்சிருக்கும்ல, ஹாட்டான ஒரு இதான செக்ஷன். அப்புறம் அவனோட ஹேண்டில் படுத்துட்ருக்கீங்க. அப்படியே அப்போ தேவைதான் உங்கள் ஹேண்டை கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அப்போ தேவை உங்கள் ஃபோனில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ மேம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறீங்க அவனை பார்த்து. அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் அதோட முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கும் பண்ணுங்கள். பிகாஸ் இதுதான் வந்து நான் என் சேனலில் போகிற செகண்ட் வீடியோ. அப்புறம் வந்து கொஞ்சம் வியூஸ் போக நான் ஜேகேவோட ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஹிஸ் வேர்ல்ட். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் போகிறதுலாம் ஸ்டோரி இல்லாத மாதிரி இருக்கலாம். பிகாஸ் இப்போது வியூஸ் போனால் தானடா ஸ்டோரிக்கு வேல்யூ இருக்கும்.
அப்படியே சும்மா போட்டால் எப்படி, நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே போடுறோம். அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் சிம்பிளான ஸ்டோரிஸ்லாம் போடுறேன். ஸோ போக போக நல்லா ட்ரக்ஸ் அப்புறம் மாஃபியா இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சால். ஸோ பாய் பாய்.